ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா எழுதின கேண்டிடா நாடகத்தோட கதைய ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி பார்க்கலாம். இந்த கதை லண்டன்ல ஒரு பாதிரியார் வீட்ல நடக்குது. முக்கியமான கேரக்டர்கள்: ஜேம்ஸ் மோரல், ஒரு ஃபேமஸான சர்ச் பாதர். வெளியில பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, நல்லா பேசுவாரு. கேண்டிடா, மோரலோட வைஃப், ரொம்ப புத்திசாலி, வீட்டை அழகா மேனேஜ் பண்ற ஒரு மாடர்ன் பெண். யூஜின் மார்ச்பாங்க்ஸ், 18 வயசு பையன், ஒரு கவிஞன். மோரல் தான் இவனை ரோட்ல இருந்து கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சிருக்காரு. கதை என்னன்னா, யூஜினோட லவ். இந்த சின்ன பையன் யூஜினுக்கு கேண்டிடா மேல ஒரு தனி பாசம். அவன் கேண்டிடாவை ஒரு தேவதை மாதிரி பாக்குறான். ஒரு நாள் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மோரல் கிட்டயே உன் வைஃப் மேல எனக்கு லவ் இருக்குன்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம, நீ அவளை வெறும் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்துற, அவளோட அருமை உனக்கு தெரியலன்னு மோரலை போட்டு அசிங்கப்படுத்திடுறான். மோரலோட பயம். முதல்ல மோரல் இத கண்டுக்கலனாலும் அப்புறம் மெல்ல மெல்ல அவருக்குள்ள ஒரு பயம் வந்துடுது. நிஜமாவே கேண்டிடா இந்த சின்ன பையன் பின்னாடி போயிடுவாளோ, நான் அவளை சரியா பாத்துக்கலையோன்னு இன்செக்யூரா ஃபீல் பண்றாரு. வெளியில கெத்தா சுத்துற மோரல் வீட்டுக்குள்ள ரொம்ப வீக் ஆகிடுறாரு. கடைசில 2 ஆம்பளைங்களும் கேண்டிடா முன்னாடி நின்னு சண்டை போடுறாங்க. நீ யாரு கூட இருக்க போற? எனக்காகவா இல்ல இவனுக்காகவா? எனக்காகவா இல்ல இவனுக்காகவான்னு கேக்குறாங்க. கேண்டிடாவோட தீர்ப்பு. கேண்டிடா இப்போ ஒரு சூப்பரான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறா. அவ சொல்றா, யார் ரொம்ப வீக்கோ, யாருக்கு என்னோட உதவி அதிகமா தேவைப்படுதோ அவங்க கூட தான் நான் இருப்பேன். எல்லாரும் யூஜின் தான் சின்ன பையன், அவனுக்கு தான் பாதுகாப்பு தேவைன்னு நினைப்பாங்க. ஆனா கேண்டிடா என்ன சொல்றானா, யூஜின் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, அவனால தனியா வாழ முடியும். ஆனா என் புருஷன் மோரல் இருக்காரே, அவரு வெளியில தான் சிங்கம் மாதிரி சீருவாரு, ஆனா வீட்டுக்குள்ள குழந்தை மாதிரி நான் இல்லாம அவரால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி தன் ஹஸ்பண்ட் மோரலையே சூஸ் பண்றா. கதையின் நீதி. பழைய காலத்து கதையில புருஷன்தான் பொண்டாட்டிய காப்பாத்துவாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கதையில பொண்டாட்டி தான் புருஷனை எமோஷனலா தாங்கி பிடிக்கிறாங்க. கல்யாணம்ங்கிறது ஒருத்தர் சார்ந்து இருக்கிறது தான். இதுல மேல் டாமினன்ஸ் எல்லாம் ஒன்னும் இல்லைன்னு ஷா சொல்லியிருக்காரு. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா மற்றும் அவரோட இந்த கேண்டிடா நாடகத்தை பத்தி ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். யார் இந்த ஜிபி ஷா? முதல்ல இவரை பத்தி சொல்லணும்னா, இவர் ஒரு செம்ம அறிவாளி. அயர்லாந்துல பிறந்தவர். இவரோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, மத்தவங்க எதை சொல்ல பயப்படுவாங்களோ அத தைரியமா நக்கலும் நையாண்டியுமா எழுதுவார். சமூக சீர்திருத்தவாதி. சும்மா கதை எழுதாம சமூகத்துல இருக்கிற தப்புகளை சுட்டி காட்டுறதுதான் இவரோட ஸ்டைல். பெண்ணியம். அந்த காலத்துல பொண்ணுங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைச்சப்போ பொண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கன்னு இவரோட நாடகங்கள் மூலமா சொன்னார். இந்த கேண்டிடா நாடகம் பத்தி. இந்த நாடகம் 1895ல எழுதப்பட்டது. இது ஒரு சோஷியல் காமெடி. அதாவது நம்ம ஊர் குடும்பங்கள்ல நடக்கிற விஷயங்களை வச்சு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. தலகீழ் மாற்றம். பொதுவா ஒரு வீட்ல புருஷன் தான் பொண்டாட்டிக்கு பாதுகாப்பா இருப்பாருன்னு நினைப்போம். ஆனா இந்த நாடகத்துல புருஷன் மோரல் தான் ரொம்ப வீக். அவரோட பொண்டாட்டி கேண்டிடா இல்லாம அவரால ஒரு வேலையும் செய்ய முடியாது. மாடர்ன் வுமன். கேண்டிடா கேரக்டர் மூலமா ஒரு பொண்ணு எவ்ளோ புத்திசாலியா தெளிவா முடிவெடுப்பாங்கன்னு காட்டியிருக்காரு. அவ வெறும் வீட்டு வேலை செய்யறவ இல்ல, அந்த வீட்டையே தாங்கி பிடிக்கிற தூண். காதல்னா என்ன? காதல்ங்கிறது சும்மா கவிதை பாடுறதோ இல்ல ரொமான்ஸ் பண்றதோ கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையா இருக்கிறது, எமோஷனலா சப்போர்ட் பண்றதுதான் உண்மையான காதல்னு ஷா சொல்ல வர்றாரு. சுருக்கமா சொல்லணும்னா, ஆம்பளைங்க தான் பெரிய ஆளு அப்படிங்கிற அந்த காலத்து கருவத்தை உடைச்சு ஒரு பெண்ணோட புத்திசாலித்தனத்தையும் அவளோட முக்கியத்துவத்தையும் பத்தி பேசின நாடகம் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.